குட்டி டிராகன், பிளாக் ஷீப், விஜய் சித்து அந்த டீமுடைய புகழ் அர்ஷத் கான். அவர் வந்து இதுக்கு முன்னாடி டிராகன்ல வந்து அந்த டைரக்டர் வந்து எதை சொன்னாரோ அதை அப்படியே எடுத்து அவர் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காரு. தன்னுடைய ஒன்லைன் பஞ்ச் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இண்டிவிஜுவலா அவருமே வந்து இந்த படத்துல தெரியிற மாதிரி தான் படம் முழுக்க டிராவல் ஆகுறாரு. ஸோ அது வந்து ரொம்ப அழகா இருக்கு. அர்ஷத் கானுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அழகா ஒரு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோடைய கேரக்டர் வந்து பேசும் பொருளாகவும் இருக்கு, ரொம்ப சிரிக்கிற தனமாகவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுவுமே வந்து இந்த படத்துல வந்து ஒரு நல்ல பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்ததான் அதான் வந்தாரு, கடைசியா வந்தாரு விநாயக்ன்ற மாதிரி நம்ம விடிவி கணேஷ். அவருடைய ரோல் வந்து நிச்சயமா எப்படி வந்து அன்னைக்கு எஸ்டிஆருக்கு வந்து விடிவி கணேஷ் வந்து ஒரு சூப்பர் காம்போவா செட் ஆனதோ, அதே மாதிரி இன்னைக்கு யார் யாரெல்லாம் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த படங்கள்லாம் விடிவி கணேஷ் இருந்தாவே அந்த படம் ஹிட்டுப்பா அப்படின்ற அளவுக்கு அவருடைய கேரக்டரை ரொம்ப அழகா அவர் பண்ணிட்டாரு. ஸோ இதுவுமே இந்த படத்துல வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாக தான் நம்மளால பார்க்க முடியுது.